நித்தியம் உள்ளவர். ஆமென். ஒரு சுருக்கமான எளிமையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் நினைப்பூட்டினபடினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தெரிந்த வசனம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு அது நல்லா தெரியும், நமக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். செய்திக்கு ஆதாரமாக அந்த வசனத்தை நாம் எடுத்து அதிலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. ஏற்கனவே ஆயத்தமாக தான் இருக்கீங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து வாசிச்சிட்டீங்க. எவர் ரெடி? குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இது ஆண்டவர் நினைப்பூட்டினார். இதிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒருவேளை சில ஜெயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், முயற்சி பண்ணலாம், சில தோல்வி கூட நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நம்பவும் நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். 2 Corinthians 2:14 தானே? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு பார்க்குறோம். அவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூடுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஆண்டவர்களுக்கு ஜெயம் கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த குதிரையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். ஆண்டவர் ஜெயித்தவர், சிலுவையில் ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். அவர் ஜெய கிறிஸ்து. இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், நமக்கு ஜெயத்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நீங்க கவனிக்க முடியும். சகரியா 10:3. இது கூட கொஞ்சம் குறைச்சிருக்கல. சகரியா 10:3 வாசிங்க. யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். நம்மை ஆண்டவர் ஒரு சிறந்த குதிரையாக பார்க்கிறார். ஆமென். நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்ல, சிறந்த குதிரையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த முதிர்ந்த வயது ஐயா கூட பாருங்களேன், ஆமென், உற்சாகமா. ஆமென். அதான் உலகம் பார்க்குற மாதிரி கிடையாது. நமக்கு ஒன்றும் இல்லை, திறமை இல்லை, பலன் இல்லைன்னா நினைக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு தெரியும், விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மை குதிரைகளை ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா. இப்படி மெதுவாக பேசினா தூங்கிட மாட்டீங்களே? ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு 3 குறிப்பை தான் உங்களோடு பிரசங்கிக்க இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குதிரைகளை குறித்து நீங்கள் பொதுவாக நம்முடைய தேசத்திலே இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்கிறதுக்கு முன்பாக பொதுவாக பொதி சுமக்கிறதுக்கு கழுதைகளை பயன்படுத்தினாங்க. கழுதைகளை இப்போ சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்களா ஐயா? பல இடங்களில் ஒவ்வொரு ஊர்களையும் குறிப்பாக அது குறிப்பிட்ட தொழில் செய்கிறவங்க இப்போ அந்த கழுதையை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறதுக்கு ஒட்டகங்களை பயன்படுத்தினாங்க. இப்போவும் பல பாலைவனங்களில் ஒட்டகங்களை பயன்படுத்துகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். யானைகளை பயன்படுத்தினாங்க. பெரிய பெரிய தடிகளை சுமந்து வருவதற்காக யானைகளை பயன்படுத்தினார்கள். மாடு பயன்படுத்தினாங்க. எதுக்கு? விவசாயத்துக்கு ஊழுவதற்காக மாடு பயன்படுத்தினாங்க. இப்படி பல மிருகங்களை அது குறிப்பிட்ட வேலை செய்கிறதற்காக முன் நாட்களில் பெரியவர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள்.
குறிப்பா குதிரை எதற்கு பயன்படுத்தினாங்க? யுத்தத்திற்காக, போருக்காக பயன்படுத்தினாங்க. ராஜாக்களின் காலங்களிலே யுத்தத்திற்காக அதை பயன்படுத்தினார்கள். இந்த பீச்சிலலாம் இருக்குல்ல, அது குதிரை கிடையாது. ஆக்சுவலி அது குதிரை ரைடுன்னு சொல்லி அது பாவம், அது குதிரை மாதிரி இருக்கும். ஆனால் ஒரிஜினல் குதிரை நீங்கள் நம்முடைய தேசத்தில் கூட இருக்குது. எங்கே பெங்களூர் பக்கத்தில் அதை பார்த்ததில்ல. என்னுடைய அத்தை அங்கே ஊழியம் செஞ்சனால அது பக்கத்தில் போயிருக்கிறாங்க. அது தனியாகவே யுத்த குதிரைகள், நம்மளே கீழே நடந்து போயிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். பயங்கர பலனாக இருக்கும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பீச் பார்த்துலாம் விற்கிறாங்க, இந்த ரைடு விடுறாங்க பாருங்க, 100 ரூபா கொடுத்தா ஒரு ரவுண்ட் அடிப்பான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கோவேறு கழுதைன்னு சொல்கிறாங்க. கழுதையிலேயே சில விதம் இருக்குது. இப்போ நம்ம ஏரியா பக்கத்தில் சுற்றிட்டு வருது சோவாரி கழுதை, கோவேறு கழுதைன்னு இருக்கு. கோவேறு கழுதைன்னா, கோ அப்படின்னா ராஜா, கோவேறு ராஜா ஏறுகிற கழுதை. இது பொதி சுமக்கிறது, துணியை மூட்டையெல்லாம் சுமத்துற அலைகிறது, இது சோவாரி கழுதை. அது கோவேறு கழுதை, அதுவும் ராஜாக்களை சுமந்துருக்கு. சரி, பொதுவாக குதிரைகளை யுத்தத்திற்கு, போருக்காக பயன்படுத்தினாங்க. ஏன்னா அதுக்கு வீரியம் அதிகம், அதுக்கு பலன் அதிகம், அது வேகமாக ஓடும், பயங்கர வேகமாக ஓடும். இல்லை, அதனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். அது பயங்கர வேகமாக ஓடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த குதிரைகளை குறித்து நீங்கள் வேதத்திலே யோபுவின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்க ஒருவேளை உங்க கையில பரிசுத்த வேதாகம் வைத்திருப்பீர்களானால், யோபு 39ஆம் அதிகாரத்துக்கு சற்று திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அடியேன் சில வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் கவனிங்க. யோபு 39ஆம் அதிகாரம், பக்கம் 668, பழைய ஏற்பாடு, 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. குதிரையை பத்தி இங்க போட்டிருக்கு. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. வீரியம் உள்ளது, ரொம்ப பலன் உள்ளது. அது தொண்டையின் குமுறல் பயங்கரமா இருக்கும். 20ஆம் வசனம், ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ. அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது. அது தரைகளை தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதம் தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் ஒரு தைரியம் உள்ள குதிரையா வைக்கணும்னு விரும்புறார். சிலரை வச்சிருக்கிறாரு, சிலரை வைக்கணும்னு விரும்புறாரு. நம்ம எல்லாரும் கர்த்தர் யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாய் நிறுத்துவாராக. நீங்கள் யுத்தத்தில் பின்னடையாமல் ஜெயிக்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவார். காரணம், ஜெயம் கொடுக்கிறவர் தேவன். தொடர்ந்து கவனிங்களேன். அது கலங்காமலும் பட்டயத்திற்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். 25ஆம் வசனம், எக்காலம் தொனிக்கும் போது அது நிகீரென்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவனின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். அப்பா, எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் உண்மை. இப்படித்தான் குதிரைகள் இருந்துச்சு. கர்த்தர் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருந்தார். இந்த குதிரைகள் அவ்வளவு பயங்கரமா போடப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் நம்மை ஒரு குதிரைக்கு ஒப்பிட்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை சிறந்த குதிரைகளாய் நிறுத்துவார். நாம் குதிரைகளாக இருந்தாலும், போருக்கு போய் நின்றாலும், சில காரியத்தில் போய் நாம் நின்றாலும், ஜெயம் கர்த்தர் தான் கொடுக்கிறவர். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாட்டை நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். கை தட்டி முடிந்தால் கைகளை தட்டி பாடுவோம்.
ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி, சேர்ந்து பாடுங்களேன். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அற்புதம் செய்பவர் என்று பாடுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம். யுத்தத்தில் வல்லவன் பாடுவோம். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே, வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவா. சொல்லுவோம். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவா. ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். தோல்வி அடைந்த ஒவ்வொரு இடங்களிலே கர்த்தர் ஜெயமாய் நிறுத்துவீராகப்பா, ஜெயமாய் நிறுத்துவீராக. தோல்வி அடைந்த அனுபவங்களை கர்த்தர் மறுபடியும் ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுதேவனுக்கு ரகவல சந்தனமன கதலபகதரம. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தால் அறிக்கை பண்ணுவோம். ஆவிதானே கோடி பீடிப்பார்.
அஞ்சாதே மகளே, நீ அஞ்சாதே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை. ரோல் வேணாம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடகத்தால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ராகபல கடமன கபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக செல்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே. தோல்வியடைந்த அனுபவங்களில் ஜெயம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஜெயிக்க செய்வார். வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே. ராபா காட்டாபாலா லெம்ப்ரோ ஷம்தானாமாலகா லம்ப்ரகதலபா. உங்கள் முயற்சியை கர்த்தர் ஜெயிக்க செய்கிறவர். பாவத்தை ஜெயிக்க பலன் தருகிறவர். சாத்தானை ஜெயிக்க உங்களுக்கு அதிகாரம் தருகிறவர். லோ பாகாதலபா லோம்ப்ரதலபா கதலபா கதலபா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயத்தை வாக்குத்தத்தம் பண்ணினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவர், எங்கள் மனக்கண்களை தரங்க, ஆவியில பலப்படுத்துங்க. ஆண்டவர், அதை வாழ்க்கைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. யுத்த களத்தில் எங்களை நிறுத்தி ஜெயிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அறிக்கை பண்ணல, ஒரு 2 விஷயம் அறிக்கை பண்ணுவோமே. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென் ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் ஜெயிக்க செய்வாராக. இந்த வசனத்திலிருந்து எளிமையாய் புரிந்து கொள்ளும்படி 3 அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. பொதுவாக யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்தங்கள் பல விதங்களிலே செய்வது வழக்கம். பயிற்சி கொடுப்பது, ட்ரெயின் பண்ணுவது, அதனுடைய சரீர ரீதியாகவும், அதற்கு உணவு காரியங்கள், தண்ணீர் கொடுப்பது, அது ஓய்வு காரியங்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பயிற்சி, பலவிதமான உடற்பயிற்சிகள், ஓடணும், பயங்கர விதங்களிலே ட்ரெயின் பண்ணுவாங்க. இராணுவத்துக்கு போவதற்கு முன்பதாக பயிற்சி கொடுப்பது வழக்கம். அப்புறம் மணிமுத்தார் பக்கத்தில் இருக்க காவல் துறை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வேலை ஏறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அங்கே பயிற்சி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் பல ஆண்டுகள் சிறு வயதிலிருந்து அடியன் நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், விளையாட்டுத்துறையில் இருந்தேன். எங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்கும். ஒரு மேட்சுக்கு போகிறதுக்கு முன்பதாக பயங்கர விதங்களிலே அந்த சக்கையா புழிஞ்சிருவாங்கன்ற மாதிரி தான். அப்போ எதுக்கு என்றால் ஆயத்தப்படுத்துறது. பொதுவாக நம்ம ஆயத்தப்படுறது வழக்கம். நம்ம ஆயத்தப்படுத்தாம சாப்பிட முடியாதுல்ல. மத்தியானம் நம்ம உணவு சாப்பிட போறோம்னா அதுக்கு முன்னாடி ஆயத்தங்க இருக்கு. இன்றைக்கு செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட ஆயத்தம் இல்லாம வந்து செய்தி கொடுக்க முடியாது. இந்த கூட்டங்க நடத்தினா கூட இதுக்கு பல ஆயத்தங்களை செஞ்சிருப்பாங்க. அந்த தூத்து இருப்பாங்க, இந்த மேட் விரிச்சிருப்பாங்க, இங்க ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஹலோ மைக் செக் செக் செக்குன்னு அதையும் ஒரு ஆயத்தம். பொதுவாகவே ஆயத்தம் என்பது நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒன்று. ஆயத்தப்பட்டால் நிச்சயமா அதற்கு பலன் இருக்கு. ப்ரே, ப்ரிப்பேர், ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. ஜெபியுங்கள், ஆயத்தப்படுங்கள், அதுக்கப்புறம் அதை ப்ரெசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அப்போ ஆயத்தப்படுத்தப்படுகிறது குதிரை. கர்த்தர் நம்மை அப்படித்தான் பல விதங்களில் பயிற்றுவிக்கிறார், பழக்குவிக்கிறார். போருக்காக, யுத்தத்திற்காக நம்முடைய விரல்களை, நம்முடைய கைகளை கர்த்தர் பழக்குவிக்கிறார். நீங்கள் வேதத்தில் கவனிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 2ஆம் வசனத்தை கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் பழக்குவிக்கிறதுக்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதியில் இறந்தால். கர்த்தர் எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளல. அவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிருக்கலாம். சிலரை மொத்தமா காலி பண்ணாரு, சிலரை கொஞ்சம் விட்டு வச்சார். ஏன் விட்டு வச்சார்னா, யுத்தத்தை தெரியாத சந்ததி வருது. இஸ்ரவேல் சந்ததி யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. அதுக்கு முந்தைய தலைமுறைகள் யுத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் யுத்தம் பண்ணி பழகணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனையை வச்சுட்டார். சில பிரச்சனையை கத்த நமக்கு விட்டு வச்சிருக்காரு. எதுக்குன்னா நம்ம பழகணும். நம்ம பழகணும் என்பதற்காக சில பிரச்சனையை விட்டு வச்சிருக்கேன். யுத்தத்தில் கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார், நம்மை பழக்குவிக்கிறார். அப்போ குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஆயத்தத்தை குறித்து இன்றைக்கு செய்தி அல்ல, ஆனால் யுத்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உங்களோடு பேசக்கூடிய செய்தி. குதிரை யுத்த காலத்தில் எப்படி இருக்கணும்? நீங்க பல விதங்கள் ஆயத்தப்படுறீங்க. ஜப ஆயத்தம், பரிசுத்த ஆயத்தம், ஆவியில் பலப்படுகிற ஆயத்தங்கள். ஒருவேளை இந்த ஆயத்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா அந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்ன குதிரையை அடையாளப்படுத்துறீங்க, ஆனா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படணுமே, அந்த ஆயத்தத்தை எனக்கு தாங்க, இன்னும் ஆயத்தப்பட கிருபை தாங்க. எந்த அளவிற்கு நம்ம ஆயத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மாற்றங்களும் ஜெயமும் இருக்கும். பலனை எதிர்பார்க்க முடியும், பிரதிபலனை. சரி, இப்போ யுத்த களத்தில் குதிரை நிற்கிறது. ஆயத்தமாக்கப்பட்டாச்சு, குதிரையை ஆயத்தப்படுத்தியாச்சு. சாப்பாடு பயங்கரமா கொடுத்து அதுக்குரிய மெடிசின்ஸ், அதுக்கு கேர் பண்ணி பல விதங்களில் அதுக்கு ஆயத்தப்படுத்தியாச்சு. யுத்த களத்தில் இருக்கு. இப்போ இந்த குதிரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற 3 காரியம். ஒன்று, முதலாவது கவனமாய் இருக்க வேண்டும். யுத்த களத்தில் குதிரை கவனமா இருக்கணும். ஃபேஸ் யுவர் சேலஞ்ச் வித் கேர். கவனம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கவன குறைவு, கேர்லெஸ், சொற்பம் மதியீனம், கவனக்குறைவு. பல இடங்களில் போர்டு வச்சிருப்பாங்க, இங்கே வேக தடை இருக்கிறது, விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். சில இடங்கள்ல லைட் வச்சுட்டு இப்படி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இது ரொம்ப விபத்து பகுதி, இங்க ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். சில இடத்துல போர்டு போட்டிருப்போம், ஆடு மாடு படம் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல ஆடு மாடு அடிக்கடி கிராஸ் ஆகும்பா அப்படின்னு போட்டிருப்பாங்க. பள்ளி கல்லூரி இருந்தால் அந்த இடத்துல இது ஸ்கூல் சோன், பள்ளி அருகில் இருப்பதனால் மெதுவாக செல்லவும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல அதில் ஒரு போர்டு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? மேனுக்குன்னு பார்க்க போயிடாதீங்க, எங்கேயாவது உங்கள் கண்ணில் மாட்டுச்சுன்னா பாருங்க. அதில் இத்தனை 1000 கிலோ வாட்டு, அதுக்கு 24,000 கிலோ வாட்டு கரண்ட்டு. கணக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க, இதை எலக்ட்ரிசிட்டியை குறித்து அறிஞ்சவங்க. இத்தனை 1000 கிலோ வாட்டு கரண்ட் போதும் அப்பாடி. ஒருவேளை அந்த கணக்கு புரியல அப்படின்னா அபாயம் அப்படின்னு போட்டிருக்கோம். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அபாயம் அப்படின்னா ஆபத்து இருக்கு. தமிழ் தெரியாது பாஸ்டர், எங்களுக்கு கணக்கும் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கோம், டேஞ்சர்னு எழுதியிருக்கோம். பாஸ்டர் எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, கணக்கும் தெரியாது அப்படின்னா ஒரு எலும்பு கூடு படம் போட்டிருக்கா, மவனை தொட்ட நீ இதே மாதிரி ஆயிடுவான்னு அர்த்தம். பாஸ்டர்கள் எலும்பு கூடு கூடிய இது அர்த்தமும் தெரியல. சிவப்பு கடல்ல பெயிண்ட் எழுதியிருக்கோம், உடம்புல இந்த ரத்தம், இந்த கடலாம் ரத்தம் ஓடுது, கவனமா இருந்துக்கன்னு அர்த்தம்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த போர்டு போட்டிருக்கல, இது நம்முடைய அறிவுக்கு எழுதப்பட்டிருக்கா இல்ல நம்ம தப்பிக்கப்பட எழுதப்பட்டிருக்கா? எப்பா எல்லாரும் பார்த்துக்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இத்தனை ஆயிரம் கிலோவாட் கரண்ட் இருக்கு அப்படின்னு எழுது, அது நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு எழுதியிருக்கா இல்லை நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட கூடாது எழுதியிருக்கா? உண்மையா? உண்மை. வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு போதிக்கிற சத்தியங்கள், உபதேசங்கள், கட்டளைகள், வசனங்கள் எதுக்கு தெரியுமா? கவனமா இருக்க, கவனமா இருக்க. அதான் வேதத்தில் கவனம் என்ற வசனங்களை நீங்கள் வேதத்தில் கவனித்தால், நான் சொன்ன நியாயபூர்வமான வசனங்களை கை கொள்ளும்படி கவனமாயிருந்தார், கவனமாயிருன்னு சொல்லுவார். அப்போ இந்த குதிரை கவனமா இருக்கணும். ஏன் இந்த குதிரை யுத்த காலத்துல கவனமா இருக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். யுத்த காலம் சமவெளியா இருக்குமா, புல்வெளியா இருக்குமா, இல்லைன்னா கரடு மேரா இருக்குமா? யுத்த காலம் எப்படிங்க இருக்கும்? வார் பிளேஸ், கரடு மேடா இருக்கும், கல்லு கிடக்கும், அங்கங்க மரம் இருக்கும், மேடு பள்ளமா இருக்கும். யுத்த காலம் எப்பவுமே சமவெளியாக இருப்பது இல்லை, அதிகபட்சம். அப்போ இது ரொம்ப கரடு மேடு இருக்கிற இடம், பள்ளத்தாக்கு இருக்கிற இடம், கல்லுக்கள் இருக்கிற இடம், எவ்வளவு கவனமா இருக்கணும். சரி, இப்போ அடுத்தது யோசிப்போம். யுத்த காலத்துல அமைதியா இருக்குமா? யுத்த காலம் எப்படி இருக்கும்? பதட்டமா, பயங்கரமா. திடீர்னு பார்த்தா ஒரு அம்பு இப்படி வரும் பக்கத்துல, காது ஒட்டிட்டு போகும். அப்புறம் திடீர்னு மேல பார்த்தா இங்க ஒரு அம்பு போகும். அங்க வேகமா குதிரையில் அங்க இருந்து ஒருத்தன் இங்க ஓடி சாடி வருவான். யுத்த காலமே பதட்டமா பயங்கரமா இருக்கும். இப்போ யுத்தங்கள் நடந்துட்டு இருந்து பாத்தீங்களா தேசங்கள்ல. அப்போ அண்ணன் பஹ்ரைன்ல இருந்தாங்க ஃபேமிலியா. அப்போ வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பழகி போச்சு, இந்த அடிக்கடி இந்த மாதிரி குண்டு சவுண்ட்லாம் போய் போய் பழகி போச்சு. அப்போ அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. டம்முன்னு சவுண்டு கேட்கும், புஷ்ஷுன்னு சவுண்டு போகும். இந்த யுத்த காலத்தில் குதிரை இருக்குன்னா, அந்த குதிரை இருக்கிற இடம் கரடுமேடா இருக்கலாம், பயங்கரமான சத்தங்கள் கேட்கிற இடம், எதிராக இருந்து ஓடி வருவாங்க, அம்பு எய்வாங்க, ஈட்டி எய்வாங்க, பட்டயத்தை வச்சுட்டு அங்கிருந்து வெட்டிட்டு வந்துகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு பதட்டம் நிறைந்த இடம் தான் யுத்த களம். அதனால தான் இந்த யுத்த களத்தில் குதிரைக்கு தேவை கவனம். ஏன் இந்த யுத்த களத்துல குதிரைய தெரிவு செஞ்சாங்க அப்படின்னா, அந்த குதிரை பயங்கர வேகமா ஓடும், பயங்கர வேகமா ஓடும். அப்போ இந்த குதிரை மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். தலை தெறிக்க ஓடணுமான்னு சொல்லுவான், தலை தெறிக்க ஓடணும். தலை தெறிக்க ஓடும் போதே கல்லு மேடை பார்க்காம முன்னாடி எவனா செத்து கிடப்பான், கீழே குதிரை விழுந்து கிடக்கும், பட்டயம் கிடக்கும், ஈட்டி கிடக்கும், ஈட்டி இப்படி சொருவி நிற்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே ஓடணும். பார்க்காம ஓடனா சொல்ல ஏய் கண்ணை பதடியிலே வச்சிருக்க பார்த்துப்போ அப்படின்னு எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. இங்க எப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. கண்ணை பின்னாடியா வச்சிருக்கேன்னு வாங்க, தட்டி விழுந்துடாது. அப்போ தட்டி விழுந்த பிறகு சொன்ன, அப்பவே சொன்னேன், மேலே பார்த்துட்டே நடப்பான். அப்போ என்ன தேவைப்படுதுன்னா கவனம். நம்முடைய வாழ்க்கையிலேயே சில இடங்களிலே நம்ம விழுந்து போகாதபடிக்கு கவனம் தேவைப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கவனம் தேவை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கத்தரால் இது அன்றைக்கு செய்தி. ஜெயம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, குதிரை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம், இன்னும் நீங்க ஆயத்தப்படவும் கத்தர் வைப்பார். ஆனா யுத்த காலத்தில் இருக்க வேண்டியது முதலாவது கவனம், கேர்ஃபுல், கவனம். நம்ம 39ஆம் அதிகாரம் யோபுல சில வசனத்தை பார்த்தோம் குதிரைகளை குறித்து. அது எப்படிப்பட்ட நிலவரம் அங்க இருக்கு பாருங்களேன். 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதம் தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்திற்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகம் அதன் மேல் கலகலக்கும் போது அதுக்கு மேல வரும் அம்பு ஈட்டி.
கவனம், கவனம். 16ஆம் தேதி எங்களுடைய ஏரியா பக்கத்தில் ஒரு விபத்து நடந்தது. அதனுடைய வீடியோ காட்சியை இன்றைக்கு கவனித்தேன். காரணம், ஒரு நபருடைய கவனக்குறைவு. தொடர்ச்சியாக 6 வண்டிகள் அடிபட்டது. பனங்குடி பக்கத்தில் காவல் கிணறு இந்த ஜங்ஷன் பாலத்தில் ஒருத்தர் தெரியாமல் சர்வீஸ் ரோட போகிறதுக்கு முதல்ல மேலே போயிட்டார், ஏறிட்டார். அதில் வண்டியை நிறுத்தி அப்படியே மெயின் பைபாஸில் ரிவர்ஸ் வந்துட்டு இருந்தார். ஒரு வண்டி மோதிச்சு. தொடர்ச்சியாக 6 வண்டிகள் அதில் அடிபடுது. ஒரு சின்ன கவனக்குறைவு தான் பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. பயங்கரமான யுத்தம் மும்முரத்தில் இருக்கும்போது ஒரு வேகமாக போகிற குதிரை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம், நல்லா சாப்பிட்ருக்கும், உடற்பயிற்சி பண்ணியிருக்கோம், பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அதை ஆயத்தப்படுத்தி யுத்த காலத்தில் வந்திருக்கு. இருந்தாலும் யுத்த காலத்தில் அதற்கு கவனம் இல்லை என்றால் ஜெயமில்லை. நம்ம எல்லாரும் யுத்த காலத்தில் இருக்கோம். நமக்கு விரோதமாக மாமிச போராட்டம் இருக்கு, மனுஷ போராட்டம் இருக்கு, சாத்தானின் போராட்டம் இருக்கு. இத்தனை விதமான போராட்டங்கள் இருக்கு. அப்ப இதுல கொஞ்சம் கவனக்குறைவு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதன் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எங்க சர்ச்சில் ஒரு அண்ணன் கரும்புச்சார் கடையில் வேலை செய்கிறார். கரும்புச்சார் வியாபாரம் பண்ணுற கடையில் இந்த கரும்புச்சார்லாம் அரைப்பார். ஒரு நாள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மிஷினுக்குள்ளே கையை விட்டார். இவ்வளோ போயிடுச்சு. இந்த இப்படி தான் இருக்கும் இப்போ அவர் கை. ஆனாலும் இப்போ தான் மறுபடியும் வேலை செய்கிறார். ஒரு சின்ன கவனக்குறைவு மிஷினுக்குள்ளே கை மாட்டிச்சு. பல விளைவுகள், பல ஆபத்துகள் எப்படி நடக்குதுன்னா சின்ன கவனக்குறைவு. வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கண்ண மூடிப்பாங்க, அவ்வளவுதான். இந்த கவனக்குறைவு விபத்துக்குள் ஏற்படுத்திச்சு. அப்போ ஆவிக்குரிய அனுபவத்தில் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய கவனக்குறைவு பல ஆபத்துகளை, விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ யுத்த காலத்தில் குதிரைக்கு இருக்க வேண்டியது கவனம். ஒருவேளை வாலிபர்கள், டீன் ஏஜ் பிள்ளைகள் இருப்பீர்களானால் உங்க வயதுல அதிகமா தேவை கவனம். கவனம் செலுத்த வேண்டிய இடத்திற்கு மட்டும் கவனம் அதிகமாய் செலுத்து. கவனத்தை சிதற விடாதே. நீதிமொழிகள் 14:15 சொல்லுகிறது, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். குதிரை யுத்த காலத்துல கவனமா இருக்கணும். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். எபேசியர் 5:15 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானுடைய ஏவுதலினால் ஆலோசனை சொல்லும் போது, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் உள்ளவன் கவனமா நடப்பானா? ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப நமக்கு கவனம். பிரசங்கின் புத்தகத்துல ஒரு உவமையை ஒரு வசனத்துல சொல்றாருல்ல, செத்த ஈ தைலக்காரனுடைய செத்த ஈக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10:1. தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் சொற்ப மதியினம். ஞானத்துல கணத்துல பேர் பெற்றவன் தான். குதிரை ஆயத்தப்படுத்தப்பட்டதான். ரொம்ப பலன் இருக்கு, சௌரியம் இருக்கு, வீரியம் இருக்கு, நாசீர் செருக்கு இருக்கு, தாளடிச்சு தான் எழும்பிச்சு. ஆனா யுத்த காலத்துல சொற்ப மதியினம், சின்ன மதியினம் வாழ்க்கையில் கெட்டு நார பண்ணுது. இந்த நாற்றத்துக்கு பல காரணங்கள் பைபிள்ல இருக்கு. செத்துப்போன தவளைகள் நிமித்தம் நாற்றம். சங்கீதத்துல தானே இப்படி சொல்றாரு, மதியினத்தின் நிமித்தம் என் புண் அழுகி நாற்றம் எடுத்தது. அந்த புண்ணு வந்தா கூட கவனிக்கலன்னா அது நாத்தமாயிரும், அழுகி போயிடும். சின்னதா ஒரு புண்ணு வந்தா கூட அதை கவனிக்கணுமா, அதை கேர் பண்ணணும். அப்போ இந்த கேர்லெஸ் கூட என்ன ஆகுதுன்னா பாதிப்பை ஏற்படுத்துது. ஆகவே கர்த்தர் நம்ம எல்லாரையும் குதிரைகளா, அதுவும் யுத்தத்தில் சிறந்த குதிரைகளா நிறுத்தி வச்சிருக்கார். இது நல்ல ஒரு பாக்கியம். நம்ம எல்லாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணுவதற்காக,
ஜெயத்தை ஆண்டவருக்காக ஏற்படுத்துவதற்கு நம்ம எல்லாரும் யுத்த களத்தில் இருக்கிறோம். பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி ஆத்துமாக்களை விடுவிக்கணும். சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எப்படி தாவீது சிங்கத்தின் வாயை கிழித்து ஆடுகளிலிருந்து தப்புவித்தாரோ, ஜனங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்பதற்காய் கர்த்தர் நம்ம யுத்த களத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு கவனம் மிக மிக அவசியம். அறிக்கைப்பை குறித்து கூட சொல்ற, அறிக்கைப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக. கவனம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கடையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது டீ குடிக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ டீ ஆர்டர் பண்ணிட்டு வரேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 3 கப்பு டீ இந்த கண்ணாடி டம்ளரை பிடிச்சி கொண்டு வரேன். நம்மளால் என்ன பண்ண முடியும், 2 எடுக்கலாம். ஒரு பிளேட்னா அடுக்கி வச்சு கொண்டு வரலாம், பிளேட்டு கிடையாது. ஆனால் 3 கப்பு டீ சூடாக இருக்கு, எடுத்து கொண்டு வர்றேன். திடீர்னு ஹார்ன் சத்தம் கேட்குது. பாபான்னு ஹார்ன் சத்தம் கேட்குது, வண்டியுடைய ஹார்ன் சத்தம். அது எந்த ஹார்ன் சத்தமாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்த வண்டியுடைய ஹார்ன் சவுண்டு கேட்குது. என்னடா கூப்பிடுறாங்களோ, நம்ம வண்டி சத்தம் கேட்குதே அப்படின்னு திரும்பினவன் தான் 3 டம்ளரும் கீழே விழுந்து போச்சு. டீ சிந்தி விட்டது. இந்த சின்ன கவனக்குறைவு அன்றைக்கு கிளாஸ் பாதிக்கப்பட்டது. கை கெட்டது வாய் கெட்டலன்ன மாதிரி டீ சிந்தி போச்சு. இன்னைக்கு இது எல்லாமே இயல்பம் வாழ்க்கையில் நடக்கிற சில அனுபவமாக இருந்தாலும், பலர் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குடும்ப வாழ்க்கையில், தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் பல கவனக்குறைவுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில் தோத்து போகிறாங்க, பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க. ஆகவே நம்முடைய கவனம் சிதறாதபடிக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே நாவை கட்டுப்படுத்துவதை குறித்து சொல்லும்போது அங்கே குதிரையை பற்றியும் கப்பலை பற்றியும் சொல்றார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் மூணாம் வசனம் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவருடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கடிவாளம் போட்டு. எவ்வளவு கவனமா நீங்க இந்த குதிரைகளை பார்த்துருக்கலாம். கடிவாளம் போட்டிருப்பாங்க. அது வாயோட சேர்த்து கயிறு வச்சு அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ நம்ம ஸ்டீரிங் இருக்கு, அங்கேயும் திருப்புறதுக்கு இந்த குதிரை பராமரிக்கிறவங்களோட கேட்டு பார்த்து அந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த குதிரைக்கு மேலே உட்காந்துக்கக்கூடிய காலில் பின்னாடி ஒரு ஆணி வந்த மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும். அது ஆணி கிடையாது, அந்த இரும்பு இருக்கும். அதை வச்சு கூட சிக்னல் காமிப்பாங்க. மேலே உட்காந்துருக்கு இப்படி இப்படி அமுக்கும் போது அதுக்கு வித்தியாச விதங்களில் அதுக்கு ஆக்ஷன் பண்ணும்போது குதிரை அப்படி இப்படி கீழ்ப்படியும். மேலே கயிறு வச்சு பிடிச்சிருப்பார். ஆவியானவர் நம்மளை கட்டுப்படுத்துகிறவர், கட்டுப்படுத்தி நடத்துகிறவர். குதிரைகள் கடிவாளத்தால் அடக்கப்படுகிறது. எவ்வளவு கவனமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கவனம் தரும்படிக்கு நம்மை கட்டுப்படுத்தணும். ஆவியானவருடைய கட்டுப்பாடு நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாடு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, கட்டுப்படுத்துங்கப்பா. இந்த குதிரையுடைய கவனம் பயங்கரமா இருக்கும். ஆனா எதிராளி அங்கிருந்து எதிர் டீம் ஆப்போசிட் டீம் எதிர்படையினர் முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்களா. இந்த யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும். குதிரைகள் ஓடி வந்துகிட்டே இருக்கு, இங்கிருந்து போயிட்டே இருப்பாங்க. இங்கிருந்து அம்பு எஞ்சிட்டே இருப்பான், ஈட்டி எஞ்சிட்டு இருப்பான், பயங்கர சத்தம் இருக்கும், அவன் விழுந்து கிடப்பான். அப்ப இந்த குதிரையுடைய கவனம் சிதறாம இருக்கணும். அதைத்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயர், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் கிட்டி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்திலே பொறுமையுடன் ஓடணுமா. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தயம்.
சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், பாவியுடைய வழியில் நில்லாதே, பரியாசங்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, இருக்கக்கூடாது. இதில் ஒன்று மட்டும் மிஸ். என்ன மிஸ் ஆகுது? ஓடுறது. உட்கார்றது, நடக்கிறது, நிற்கிறது. அதில் ஒன்று போடலை, ஓடுறது. அங்கே பின்னாடி சொல்கிறாரு, ஓடு, விலகி ஓடு. ஓடுன்னு நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். ஓடணும். ஆனால் எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடணும். தளதெறிக்க ஓடினா கவனம் குறைவாயிரும். அதனால் கவனமாக ஓடணும். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஒலிம்பிக் ஓட்டத்திலே பயங்கர மும்முரமான ஓட்டப்பந்தயம், வேகமாக ஓடி ஓட்டத்தை முடிச்சிட்டார் ஒருத்தர். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஓடி முடிச்சதுக்கப்புறம் அறிவிப்பு கொடுக்குறாங்க, முதல் 3 இடங்கள் பிடித்தது. யார் முதல்ல ஓடி வந்து ஓட்டத்தை முடிச்சானோ அவனுக்கு பரிசு கொடுக்கல, அவன் முதலிடம் என்று அறிவிப்பு கொடுக்கவில்லை. அவனுக்கு பின்னாடி ஓடி வந்த மற்ற 3 நபர்களை மட்டும் தேர்வு செய்தார்கள். ஆனா அவன் தான் ஓடி முடிச்சான்னு எல்லா ஜனங்களும் கை தட்டுறாங்க. அப்பா ஆர்ப்பரிப்பு. என்னவென்று பார்த்தால், கேமரால ஜூம் பண்ணி பார்த்தா, ஓட்டத்தை முடிக்க கொஞ்சம் முன்னாடி தலைவர் காலை பக்கத்து இடத்துல வச்சுட்டார், அடுத்த இடத்துல வச்சுட்டார். அதனால அவர் டிஸ்குவாலிஃபைடு. அவர் பரிசு கிடையாது, அவர் வெற்றி பெறல. ஆனால் முதல்ல தான் ஓடி வந்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. தலை தெறிக்க ஓடினாலும் கவனம் ரொம்ப முக்கியம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, அதன் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு அனுபவத்தை சொல்லுவார். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரை, அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த வசனம் 13ல பார்க்கிறோம், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அவ்வளோ கவனமாக ஓட வேண்டியிருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரை நான் கவனமா ஒவ்வொரு நாளும் நான் நடக்கணும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் கூட கவனமா நாங்க கையாளணும், கவனமா சில முடிவுகளை எடுக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம். கவன குறைவினால் பலர் உயிர் இழந்திருக்காங்க, உறவுகள் இழந்திருக்காங்க, உடைமைகள் இழந்திருக்காங்க. கவனமா இருக்கு, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கவனமா இருக்கு, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. முதலாவது குதிரைட்ட இருந்து கவனிக்கிறோம், கவனம். அது ரொம்ப முக்கியம், கவனம். மத்திய ஒரு இடத்துல வாசித்தேன், ஒரு புத்தகத்திலே, மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது அரபிய நாடுகள், முஸ்லிம்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே வந்து குதிரைகளை பயிற்றுவிப்பார்களாம், பழக்குவிப்பாங்களாம். அது ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க. அது கீழ்ப்படியுதா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு சோதனை வைப்பாங்களாம். பல நாட்கள் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது ஏற்கனவே ரொம்ப சூடு உள்ளது. அது மத்திய கிழக்கு பாலைவனங்களில் இந்த குதிரைகள் ட்ரெயின் பண்ணுவாங்க. பாலைவனம், தண்ணி தேவைப்படும். பல நாட்டில் தண்ணி சுத்தமாக கொடுக்க மாட்டாங்களா இந்த குதிரைகளுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்களா, இந்த குதிரை எல்லாத்தையும் கீழ்ப்படிதா இல்லையான்னு சோதிப்பதற்காக இந்த குதிரைகள் எல்லாம் ஒரு தண்ணீர் இருக்கிற ஏரியாவுக்கு இடத்து கொண்டு போய் விடுவாங்களாம். தண்ணீருக்கு இடத்து கொண்டு போய் விட்டு இந்த குதிரை தண்ணி எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளவு நாள் தண்ணி குடிக்கல பாருங்களேன், ஆசையா தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடி போய் தலையை கொண்டு போறதுக்குள்ள விசில் ஊதிடுவாங்களாம். இந்த மாஸ்டர் கோச்சர் என்ன பண்ணுவார், விசில் ஊதிடுவாங்களாம். இந்த விசில் சத்தத்தை கேட்டு எந்தெந்த குதிரை தண்ணிக்குள்ள வாயை வைக்காம நிக்குதோ அதெல்லாம் நல்லா கீழ்ப்படியுது அப்படின்னு தெரிஞ்சு எடுப்பாங்களாம். அந்த அளவிற்கு ட்ரெயின் பண்றாங்க. அவ்வளவு தாகம் இருந்த போதிலும் கவனம், சத்தத்தை கவனமா கேட்குது. இந்த கவனம் என்பதற்கு நீங்கள் வேதத்தில் பல இடங்கள், அதுவும் குறிப்பாக அந்த மோசையின் காலத்தில் நியாய பிரமாணங்களை பின்பதாக சொல்லும் போது கவனமாயிரு, இந்த பிரமாணங்களை கை கொள்ளும்படி கவனமாயிருன்னு சொல்லுவார். வார்த்தைகளை கவனித்து நடப்பதற்கு கவனமாயிரு, நியாய பிரமாணத்தின்படி நடப்பதற்கு கவனமாயிருன்னு சொல்லுவார்.
நமக்கு ஒரு கவனம் தேவை. என்ன கவனம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடப்பதற்கு கவனமாக இருப்போம். கர்த்தரின் சத்தம் கேட்க கவனமாக இருப்போம். யுத்த காலத்திலே இதே மாதிரி தாவீது போய் நிற்கிறார், பெலிஸ்தியரை மேற்கொள்ளணும். நான் போலாமான்னு கேட்கிறார். எப்படி போகணும்னு கேட்கிறார். கர்த்தர் சொல்றார், முசுக்கட்டை செடியின் மேல வர்ற ஓசையை கேட்கும் போது நீ போ. அந்த இடத்துல சாத்தியம் அல்ல, கடினம். முசுக்கட்டை செடி பக்கத்துல போய் நின்றுட்டு சத்தம் கேட்குதா சத்தம் கேட்குறான்னு வெயிட் பண்ணணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு அங்கதான் கேட்கும், போ. இப்போ பொதுவா பாளையம் இறங்கி இருக்காங்க யுத்தத்திற்காக. ஒருத்தன் பட்டயத்தை உருவினாலே குரிங்னு கேட்கும் சத்தம். அப்போ ஒரு 100கணக்கான பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் சும்மா பட்டயத்தை உருவினாலே பிங்கின்னு சவுண்டு கேட்குமே. அங்க நிறைய குதிரை இருக்கும். குதிரை கடிவாளம் வச்சிருப்பாங்க. அந்த குதிரையை இந்த நாசில செருக்கு அது செருக்கிட்டு இருக்கும். அவன் அங்கங்க நடந்துட்டு இருப்பான், அந்த சத்தம் கேட்கும். அவன் கத்திட்டு அடப்பான், அந்த சத்தம். எவ்வளவு சத்தம் அந்த பாலத்தில் இருக்கும் தெரியுமா? குதிரை சத்தம் இருக்கும், பட்டய சத்தம் இருக்கும், வீரனுடைய சத்தம் இருக்கும், காலடி சத்தம் இருக்கும். இந்த சத்தங்கள் எல்லாம் இருக்கும் போதே இந்த தாவீது முசுக்கட்ட செடி பக்கத்துல போய் ஓசையை கேட்கறதுக்கு காத்திருக்கணும். இந்த சத்தங்களுக்கு கவனம் செலுத்தாமல் தேவ சத்தத்திற்கு அடையாளத்திற்காக கவனம் செலுத்தணும். எத்தனை சத்தங்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்த எலியாவுக்கு ஒரு சத்தம் கேட்டது, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்டது. தேவ சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்க பழகுவோம். தேவ சத்தம் கேட்பதற்கு கவனம் நமக்கு உண்டாகட்டும். முதலாவது குதிரையிலிருந்து கற்றுக்கொள்வது கவனம். இரண்டாவது, இந்த யுத்த காலத்தில் குதிரை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கு, ஜெயமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா யுத்த காலத்தில் குதிரை ரெண்டாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரேஜோட, தைரியத்தோட நிற்கணும். தைரியம் யுத்த காலத்தில் நிற்பதற்கு ரொம்ப முக்கியம். தைரியம். தைரியம். ஒருவேளை பயந்த சுவாபத்தோடு, பயந்த நிலைமையோடு யாராக இருக்கீங்கன்னா, ரொம்ப பயப்படுறேன் பாஸ்டர், பயப்படாதே நான் நோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாகிற. திடமனது, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜ். அதை மறுபடியும் யோசுவாட்ட சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, பயப்படாதே, கலங்காதே. எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளின் காரியங்களை குறித்து பயம், வியாதியில இந்த ரிப்போர்ட் வந்துருமோ என்று அதை குறித்த பயம். எந்த பயத்தோடு யாரால் வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறானா. தைரியம். இந்த குதிரைகளுக்கு ரொம்ப தைரியம் தேவை, ரொம்ப தைரியம் தேவை. அதான் நம்ம 39ஆம் அதிகாரம் யோபுல ஏற்கனவே கவனிச்சோம். 39 யோபு 22, 39:22. அது கலங்காமலும் பட்டயத்திற்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அவ்வளவு தைரியம். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை, அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் என்பதை பைபிள் காலேஜில் பாடமாக டீச் பண்ணேன். அதில் யுத்தத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்களுக்கு ஒரு சப் பாயிண்ட் டீச் பண்ணேன். யுத்தத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் யார்? அதில் ஒன்று தைரியம் இல்லாதவர்கள், 2 முதுகு காட்டுகிறவர்கள். தங்கள் முதுகை காட்டினார்கள் வேதத்தில் இருக்கு வசனம். ஏன் முதுகை காட்டுறாங்க அப்படின்னா, பயந்து போய் தான். இப்போ எவ்வளவோ பிரச்சனை வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆயுதம் தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆயுதம் தரிச்சு நிற்காங்க, கேடகருக்கு, ஈட்டியிருக்கு, பட்டயருக்கு, கையில பெரிய பட்டயம் வச்சிருப்போம். ஆயுதம் அணிஞ்சவனுக்கு எதிராக போகுது, பின்னிட்டு போகல. ஆயுதம் அறிஞ்சவன் இங்க நிற்கான்னு வைங்களேன், இப்படி நின்னா நான் முதுக காட்டுறேன்னு அர்த்தம், நான் முதுக காட்டுறேன், பின்னிட்டு ஓடுறேன்னு அர்த்தம், பின் வாங்குறேன்னு அர்த்தம். ஆனா குதிரை எப்பேற்பட்ட ஆயுதமா இருந்தாலும் பல பலன்னு தீட்டி வச்சிருந்தாலும், அப்படி மின்னிட்டு இருந்தாலும் பயப்படாது. நம்ம எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு அநாதை இல்லத்திலே, கிறிஸ்தவ அநாதை இல்லம், அங்கே ஃபாதர் என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி பாஸ்டர் வந்து வசனங்களை சொல்லிக் கொடுப்பாரா, வசனங்களை கற்றுக் கொடுப்பாரா. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார்.
1ஆம் வசனம்னா 1வது வரலை பிடிக்கணும், கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். 2ஆம் வசனம்னா 2வது வரலை பிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வசனத்துக்கு நம்ம சண்டே கிளாஸில் இல்லை விபிஎஸ்ல புதுசு புதுசாக மாடலாக வசனத்தை மாற்ற மாட்டோம், மெத்தடை மாற்றிக்குவோம். அந்த மாதிரி இவர் மெத்தடோடு சொல்லி கொடுத்துருக்கார். விடுமுறைக்காக அவன் ஊருக்கு வந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த மலை ஏரியா பக்கம் அவனுடைய கிராமம். அவன் அந்த பக்கமாக அப்படியே கவனம் இல்லாமல் மேலே போயிருக்கான். மேலே இருந்து பயங்கர அடி பள்ளம், நூற்றுக்கணக்கான அடி பள்ளம். மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அவன் மரித்து போய்விட்டான். சின்ன பையன் மரிச்சிட்டான், இறந்துட்டான். இந்த செய்தி அந்த விடுதி நடத்தின பாஸ்டருக்கும் வந்தது. அவர் இந்த பையனை பார்க்க வந்தார். பையனை பார்க்க வரும்போது அந்த பையனை பார்த்து ரொம்ப அழுதாராம். ஏன் ரொம்ப அழுதாருன்னு பார்த்தா, இந்த பையன்கிட்ட அந்த பாஸ்டர் பார்த்த காட்சி, அவன் இந்த 4வது வரலை பிடிச்சிக்கிட்டு இறந்துருக்கான். இது இந்த பாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் 4வது வரலை பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா அந்த பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 4வது வரலை பிடிச்சிக்கிட்டு சொல்லணும். அந்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த பையன் பள்ளத்தாக்கில் விலக போகும்போது கூட இந்த வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இந்த 4வது வரலை பிடிச்சிக்கிட்டே நான் ஜீவனை விட்டான். நிச்சயமா ஒன்று சொல்ல முடியும், ஆண்டவர் விட்டுட்டு போகிறவர் அல்ல, கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஒருவேளை பதட்டமான நிலைமையில, பயந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. குதிரைக்கு யுத்த களத்தில் இருக்க வேண்டியது தைரியம். நீங்க தைரியம் உள்ளவளா இருந்துன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை சில காரியத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாத இருக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவா ஒரு நபருக்கு முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு, இதில் படிப்பேன், நான் எப்படி படிப்பேன், இந்த எக்ஸாம் எப்படி பண்ண முடியும், இந்த நபரை எப்படி போய் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பயந்த சுவாபத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தைரியம் தருகிறவர், தைரியம் உள்ளவர், பலத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தேவன் நமக்கு தைரியம் தருகிறது. இந்த வசனங்களை நான் சுருக்கிக் கொள்கிறேன், குறிப்பை நீங்க நினைவில் கொள்ளுங்கள். 2வது குதிரைக்கு வேண்டியது கரேஜ், தைரியம். மூணாவது ரொம்ப முக்கியமா, முதலாவது கேர், 2வது கரேஜ். முதலாவது கவனம், 2வது தைரியம். இந்த குதிரை, நீங்க என்ன கவனிங்களேன், இந்த குதிரை யுத்தத்திற்காக ரொம்ப அருமையா ரெடி பண்ணியாச்சு. நல்ல சாப்பாடு கொடுத்து, அதை உடற்பயிற்சி கொடுத்து, அதை உறங்க வச்சு, நல்ல மருந்து கொடுத்து, ரொம்ப பலனா நிற்கு. அதுக்கு முன்னாடி பல ஈட்டி எரிஞ்சு, கேடகத்தை எரிஞ்சு, பட்டயத்தெல்லாம் வச்சு எப்படியோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்படி பாதுகாக்கணும்ப்பா. இப்ப யுத்த காலத்திலையும் வந்து நிற்குது. கவனமா ஓடுது, தைரியமா ஓடுது, எதையும் பார்த்து பயப்படாம தைரியமா ஓடுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது கவனமா ஓடுது, நல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, தைரியம் இருக்கு. இப்ப இந்த குதிரை ஜெயிக்க முடியுமா? சிலருடைய பதில் நீங்கள் சொல்லும்படி கேட்கல, நான் தலையை கூட ஆட்டலாம். இந்த குதிரையால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, தைரியம் இருக்கு, கவனமா ஓடுது. சிலர் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, சில ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்க. நான் சொல்றேன், ஜெயிக்க முடியாது. ரொம்ப நன்றியா. குதிரை பலப்படுத்தப்பட்டிருக்கு, சாப்பாடு கொடுத்திருக்கு, ரொம்ப பலனா இருக்கு.
குதிரை கவனமா ஓடுது, தைரியம் இருக்கு. ஆனாலும் குதிரைக்கு மேல வீரன் இல்லைன்னா ஜெயமே இல்லை. We need companionship with God. தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் இருந்தாலே ஜெயிக்க முடியும்னு சொல்லி என் செய்தி எனக்கு நிறைவு செய்யறேன். குதிரையா இருக்கலாம், வீரம் உள்ள குதிரையா, கவனம் உள்ள குதிரையா, பலப்படுத்தப்பட்ட குதிரையா, ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரையா இருக்கலாம். ஆனா ஒன்று, தேவனின் துணை கர்த்தர் நம்ம மேல இருக்கணும். நம்மை கட்டுப்படுத்துகிற வீரனா, குதிரை வீரராய் ஆவியானவர், குதிரை வீரராய் பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு நம்ம மேல இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நமக்கு மேல இருக்கிற வீரன் கையில பட்டயம், நமக்கு மேல இருக்கிற வீரன் நம்மை நடத்துகிறவர், நம்ம கண்ட்ரோல் பண்றவர். எங்க போகணும், என்ன பள்ளம் இருக்கு, எங்க எது வருது, நம்ம நடத்துற ஒருத்தர் இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஆவியானவரை சார்ந்து வாழுவோம். அதான் வேதம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஜெயம் வீரனாகி ஆண்டவர் மூலமா தான் வரும். ஜெயம் உங்களால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். ஜெயம் கர்த்தராலே தான் வரும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் விரோதமாய் கொடியேற்றுகிறவர். ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆவியில் நடத்தப்படுங்கள், ஆவியில் நடத்துவதற்கு பழக்குவிக்கப்படுங்கள். நாம் சாதாரணமானவர்கள் தான், ஆனா நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அவரால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நம்மளால முடியாது, நம்மளால கூடாது, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவன் பெரியவர், தேவன் வல்லமை உள்ளவர், அவர் கிரியை செய்கிறவர், அற்புதத்தின் தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு மேல் இருக்கட்டும், நமக்கு உள்ளிருக்கட்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று நாங்கள் யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்களால் ஏதாகிலும் ஆகும்னு யோசிக்க கூட தகுதி இல்லப்பா. நடந்தது எல்லாம் தேவனால், எங்கள் தகுதி தேவனால் உண்டாகிறது. கர்த்தர் ஒருவரே பெரியவர். அதான் யோசேப்பு சொல்லுவார், நான் அல்ல தேவனே, தேவனே. யோசேப்பு சில இடத்துல சொல்லியிருப்பார் தேவனே, தேவனேன்னு சொல்லியிருப்பாரு. சொப்பனத்தின் அர்த்தம் சொல்றது தேவனே, நல்ல. அப்புறம் சகோதரலாம் வந்து நிற்கும் போது சொல்லுவாரு, நீங்கள் அல்ல தேவனை எடுத்து கொண்டு வந்தாரு. 100ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், நாம் அல்ல தேவனே நம்மை உண்டாக்கினார். அதான் தாவீது சொல்லுவார், இது வரைக்கும் வந்ததுக்கு எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவனே, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நமக்கு சார்ந்திருக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். நாம் குடும்ப பின்னணியோ பணத்தையோ, இன்னும் சொல்ல போன நமக்காக ஜெபிக்கிறவங்களை சார்ந்திருக்கிறத விட ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனை சார்ந்திருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர்தான் ஜெயம் தருகிறவர். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக ஜெயத்தை தருவேன். இந்த யுத்தத்தை நடத்துறது கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆயத்தப்படணும், கவனமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமா, எனக்கு தைரியம் இருக்கு, பலன் இருக்கு, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி சுயத்தை ஒருபோதும் சார்ந்துடாம இந்த யுத்த காலத்தில் என்ன நடத்துங்க ஆண்டவரே. போராட்ட நேரங்களில், வனாந்தர பாதைகள், கடினமான நேரங்களில், எதிர்ப்பாய் வருகிற பிரச்சனை நேரங்களில் என்ன நடத்துங்க ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எல்லாரை விட அவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவர் பார்க்கணும், நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் மேலானவர், அவருக்கு நிகரானவர் இல்லை. பெரிய தேவாலயம், பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினதா சாலமோன்னு சொல்றாரு. வானாதி வானம் கொள்ள மகிமையின் தேவன் இந்த ஆலயத்தில் அடக்கி கொள்ள முடியுமோ, அவர் அவ்வளவு பெரிய தேவன். அதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, சாலமோனிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறார். அன்பான ஆலோசனை சொல்றேன், தேவனை சார்ந்துக்குங்க, கர்த்தரை சார்ந்துக்குங்க. நீங்க கூட வாங்க ஆண்டவரே, நீங்க கூட வாங்கப்பா, நீங்க இருங்கப்பா. கர்த்தரை முன்னிடுங்கள், கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்கள். எந்த விஷயத்திலையும், குடும்ப காரியத்திலையோ, வேலை காரியத்திலையோ, ஒவ்வொரு நாளும் படிப்பிலையோ கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நம்மளால முடியாது, தேவனால முடியும், தேவனால முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்மளால முடியாதான தேவனால முடியும், தேவனால முடியும், கர்த்தரால முடியும். குதிரைக்கு மூன்றாவது சார்ந்திருக்க வேண்டியது குதிரை மேல் இருக்கிற வீரனை. அவர் தான் கட்டுப்படுத்துவார்.
ஒருவேளை உடைய சுய முடிவுகளுக்குள் யாராகிலும் சார்ந்திருப்பீர்களானால், ஆண்டவரே என் சுய முடிவை முறியடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறேன், நீங்க நடத்துங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 3 காரியம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த குதிரை யுத்த காலத்தில் கவனமா இருக்கணும். ஆண்டவரே, கவனக்குறைவை என்னை விட்டு எடுத்து போட்டு கவனம் உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. 2வது தைரியம். பயந்த சுவாபத்தை, கலக்கத்தை என்னை விட்டு எடுத்து போட்டு இந்த தைரியத்தை எனக்கு தாங்க. 3வது வீரனை, குதிரை வீரனை சார்ந்தே இருக்கணும், சார்ந்தே இருக்கணும். அவர் ஜெயித்தவர், அவர் பலன் உள்ளவர், அவர் என் மேல் இருக்கட்டும். அப்படி முடிந்தால் எழுந்து நிற்போமா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தீமத்தை வாங்கல அப்படி எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஏதோ 2 குறிப்போ இல்லை ஏதோ ஒரு வசனமோ ஒரு வார்த்தையோ உங்களோடு ஆண்டவர் பேசியிருக்கலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா. பல நேரத்தில் எங்களுடைய சுயத்தை, எங்கள் அறிவை, எங்கள் பலத்தை, எங்கள் ஆயத்தத்தையே நாங்கள் நம்பிடுறோம். எங்கள் ஆயத்தத்தை விட, எங்களுடைய பலத்தை விட நீர் பெரியவரப்பா, உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம்ப்பா. உங்களை சார்ந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம்ப்பா. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சார்ந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட பேசுங்க. தீர்மானம் பண்ணி அர்ப்பணித்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்வீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஜெயமா நடத்துவார். ஜெயத்தின் பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சேர்ந்து சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. நம்பிக்கையோடு சொல்லுங்க. தோல்வி இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது இயேசு என்னோடு. குதிரை மேல கர்த்தர் இருக்கிறார், உங்க மேல கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்துவே. சொல்லுங்க. சிறைச்சாலை, சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்துவிலோ. அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியா நீர் என்னோடு, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது ஒரு விடுதலை, ஒரு நம்பிக்கை. இப்போதே விழுந்து போன கூடாரங்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவ. அறிக்கை செய்ய. தோல்வி இல்லை, தோல்வி தோல்வி என்னுடையது அல்ல. ஜெயம் முன்குறிக்கப்பட்டது. தேவனிடத்திலிருந்து இறங்கி வரட்டும். ஓ, தோல்வி எனக்கில்லை. தோல்வி அல்ல. ஜெயிக்க பிறந்தவர்கள். நீ சாக பிறந்தவன் அல்ல, சாதிக்க பிறந்தவன். தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை. இப்பொழுதே கரங்களை தட்டி துதிக்க 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 கர்த்தர் திரும்ப சிலரை எழுப்புகிறார். உன் கடந்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை, கவலை நிறைந்த வாழ்க்கை, தோல்வி நிறைந்த வாழ்க்கை, கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். உங்க மேல உட்கார்ந்து இருக்கிறவர் தோல்விகளை மாற்றும்படிக்கு, திரும்ப உங்க கூடாரத்தை எடுத்து கட்டும்படிக்கு. நன்றி 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 ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால வரும், கர்த்தரால வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். என் கண்கள் அவருக்கு நேராக ஏறெடுக்கிறேன்னு சொல்றவங்க, என் வாழ்க்கை உடைக்கப்பட்டுருச்சு, இனி எழும்ப வாய்ப்பே இல்லை,
இனி இந்த பிள்ளை இந்த குடும்பத்துல இந்த சூழ்நிலை நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாமே மாறிடுச்சு தம்பி. என் வாழ்க்கையில எல்லாம் தலைகீழா நடக்குது. ஆனா குதிரை மேல வந்து உட்கார விரும்புகிற ஒருவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை திரும்ப நான் எதற்காக அழைத்தேனோ அந்த அழைப்பை நிறைவேற்றும்படிக்கு உன்னை திரும்ப திசை திருப்பி நடத்துகிற தெய்வம் உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க விரும்புகிறவர்கள் லபா கதரா, இனி என் வாழ்க்கையில உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க தீர்மானம் நடக்கட்டும். இனி ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன், அதன்படி செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். கவனமுள்ள குதிரை, தைரியமுள்ள குதிரை, கர்த்தரை சார்ந்து இருக்கிற குதிரை, யுத்தத்தில் சிறந்த குதிரை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்ற போகிறதற்காக ஆண்டவரே உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை மாற்றுகிறவர். ஒருவேளை தோல்விகளை கண்டு சோர்ந்து போய் சுய சித்தத்தினால தோற்று போய் வந்திருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம் எல்லா இடங்களிலையும் தோல்வியை சந்தித்த இடத்துல கூட கர்த்தர் இனி வெற்றியை சந்திக்க வைப்பார். எந்த இடத்துல சத்துரு வெட்கப்படுத்தினானோ அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து உங்க மேல உட்கார்ந்து இருக்கிறவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஜெயம் தர வைப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வம் உங்களோடு இருக்கிறபடியா கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வெற்றியின் அபிஷேகம் ரபா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்ற வார்த்தையின்படி ஜெயிக்க உதவி செய்வீராக. கடைசியாக பிரின்சஸ் அக்கா ஜோமணி நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு கடந்து போ. ஜோமணி நம்ம முடிக்க போறோம். அக்கா வந்து கடைசியா நம்ம எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த சாயங்கால வேளையில் நீர் உங்களோடு பேசி நம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகனை கொண்டு வந்து எங்களை ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டீரப்பா. எங்களை தைரியப்படுத்தினீர் ஐயா, எங்களை பலப்படுத்தினீர். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று ஆண்டவரே அந்த ஒரு பெரிய தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. வெற்றி சிறந்தவரப்பா, மரணத்தை ஜெயித்தவரப்பா, சாவை ஜெயித்தவர், ஓ வியாதியை ஜெயித்தவர், தோல்விகளை ஜெயித்த தேவனப்பா. ஆண்டவரே இன்று ஒவ்வொருவரோடு நீர் கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தலையை நிமிரச் செய்கிற தேவன் என்று ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார் ஐயா. அநேகர் ஆண்டவரே இந்த இடத்துல தலை கவிழ்ந்து போய் நிற்கிறதை பார்க்கிறோமே தகப்பனே. ஐயா தங்களுடைய கடனினால, தோல்வியினால, ஐயா நஷ்டத்தினால, நிந்தனையினால, அவமானத்தினால ஐயா எத்தனையோ பேர் தலை குனிந்த இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்ட பின்பு ஐயா ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து கடந்து செல்லணும்பா. தலையை நிமிரச் செய்கிற தேவன் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொன்னது போல நீர் எங்களோடு இருக்கும்போது ஜெயம் கொடுக்கிற தேவன் ஐயா, தலையை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் ஐயா. அப்படிப்பட்ட கிருபை உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. இந்த ஊழியத்தோடு இருந்து இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராங்க ஆண்டவரே. ஊழியத்தை செய்கிற உம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு இருப்பீராங்க. பாஸ்டரோடு ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாவோட 3-4 பிள்ளைங்களோடு கத்தாவே உடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முன் சென்று கோணல் ஆனவைகளை எல்லாம் செவ்வையாக்குவீராக, கரடு முரடானவைகளை சமமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எல்லாம் சத்தம் அவர் 3 அல்லேலூயா, 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 அல்லேலூயா.